ஹாய் எவ்ரிபடி, வெல்கம் டு சுதீஸ் கிச்சன். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது வந்து மஷ்ரூம் வச்சு ஒரு டிஷ் பார்க்க போகிறோம். ஸோ மஷ்ரூம் கோலா உருண்டை. ஸோ மஷ்ரூம் கோலா உருண்டை வந்து செம்ம டேஸ்டாக இருக்கும். நீங்கள் வந்து சிக்கனில் பண்ணியிருப்பீங்க, மட்டனில் பண்ணியிருப்பீங்க. ஸோ மட்டனில் பண்ணால் ஒரு ஃப்ளேவர் வரும் பார்த்தீங்களா, ஒரு டேஸ்ட் வரும் பார்த்தீங்களா, அது வந்து நீங்கள் மஷ்ரூம்லையும் எதிர்பார்க்கலாம். ஸோ வெஜிடேரியன்ஸுக்கு எல்லாமே இது ஒரு நல்ல சப்ளிமெண்ட்னு சொல்லலாம். இதில் ட்ரை பண்ணி பாருங்க, சூப்பராக இருக்கும். ஸோ இதுக்கு என்ன வேணும்னு நான் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். ஸோ ஒரு பேக்கெட் மஷ்ரூமை வந்து நான் கட் பண்ணி வச்சிருக்கேன், நல்லா வாஷ் பண்ணிட்டு கட் பண்ணியிருக்கேன். இது பொட்டுக்கடலை மாவு, பொரிக்கடலை இருக்கு பார்த்தீங்களா, அதை வந்து நல்லா பொடி பண்ணி வச்சிருக்கேன். இது தேங்காய், ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் போதும், நிறைய வேணாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, வெங்காயம், அப்புறமா கருவேப்பிலை, கொஞ்சமா மல்லித்தூளும் மல்லித்தலையும் புதினாவும், அப்புறம் சில்லி பவுடர், மல்லித்தூள், மஞ்சப்பொடி, உப்பு, அப்புறமா பொரிக்கிறதுக்கு தேவையான எண்ணெய். இவ்வளவுதான். சூப்பர்பா பண்ணிடலாம். ஒரு 10 நிமிஷத்துல இது எல்லாமே ரெடியா இருந்துச்சுன்னா 10 நிமிஷத்துல நம்ம பொரிச்சு அழகா ஸ்நாக்ஸுக்கு வந்து குழந்தைகளுக்கு கொடுக்கலாம். நீங்களும் இதை வந்து ஒரு ஈவினிங் டைம் பண்ணி பாருங்க. இல்ல வந்து லஞ்ச் அப்ப வந்து ஏதோ ஒரு வெரைட்டி ரைஸ்க்கு ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு சில்லி மஞ்சூரியன் மாதிரியோ அல்ல அந்த மாதிரியோ கொடுக்கறதுக்கு பதிலாக இந்த மாதிரி மஷ்ரூம் வச்சு இந்த கோலா உருண்டை செஞ்சு கொடுங்க. ஸோ கோலா உருண்டையில பாத்தீங்கன்னா பொரிக்கடலை மாவு, லாட் ஆஃப் புரோட்டீன் இருக்கு, தேங்காய், கால்சியம், ஸோ இஞ்சி பூண்டு ரொம்ப ரொம்ப நல்லது. இது எல்லாமே கிரீன்ஸ். ஸோ இந்த மஷ்ரூம்லையும் விட்டமின் டி நிறைய கிடைக்கும். அதனால கண்டிப்பா நம்ம இப்போ இருக்கிற சிச்சுவேஷன்ஸ்ல வந்து நம்ம அதிகமா வெளியில போறது கிடையாது இந்த லாக்டவுன்னால. ஸோ விட்டமின் டி நார்மலாவே நம்ம பாடியில வந்து குறைய ஆரம்பிச்சிருச்சு. அதுக்காக வந்து அதுக்குரிய உணவுகள் வந்து நம்ம நிறைய சேர்த்துக்கணும் நம்ம சாப்பாட்டுல. ஸோ மஷ்ரூம் வந்து விட்டமின் டி ரிச் சோர்ஸ். ஸோ அதை வந்து நிறைய எடுத்துக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. ஸோ என்ன பண்ணலாம்னு ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம மஷ்ரூமை வந்து நல்லா வதக்கி எடுத்துடலாம். ஏன்னா அப்படியே போட்டோம் அப்படின்னா அதோட ஸ்மெல் எப்படி இருக்கும் நமக்கே தெரியும். ஸோ அது தண்ணி விடும், நல்லா தண்ணி விடும். அப்போ வந்து நீங்க பொரிக்கும் போது வந்து பட்டுன்னு வெடிக்கும். ஸோ அதனால என்ன பண்ணிடலாம், இதை நல்லா ஃப்ரை பண்ணிடலாம். கொஞ்சமா ஆயில் விட்டு நல்லா ஃப்ரை பண்ணி தண்ணி வத்துற அளவுக்கு வந்து நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துட போறோம். நான் கொஞ்சமா எண்ணெய் ஊத்திருக்கேன். இப்ப வந்து இந்த மஷ்ரூம் எல்லாத்தையும் போட்டுடலாம். மஷ்ரூம்ல கொஞ்சமா நம்ம வந்து உப்பும் போட்டுடலாம். அப்பதான் நல்லா வதங்கி தண்ணி எல்லாம் வெளியில வரும். நான் இந்த அளவுக்கு உப்பு போட்டிருக்கேன். இது நல்லா வதங்கட்டும், தண்ணி எல்லாம் வெளியில வந்து நல்லா வத்தணும். அது வரைக்கும் நம்ம இதை வதக்க போறோம். இது வேகமாவே வதங்கிடும், உங்களுக்கே தெரியும். மஷ்ரூம்ஸ் எல்லாமே நல்லா வதங்கி தண்ணி எல்லாம் வத்தணும். இல்லை அப்படின்னா நான் சொன்ன மாதிரி நம்ம பிசையும் போது உடஞ்சி போகும், நமக்கு கோலா உருண்டை பதத்துக்கு வராது. அதனாலதான் இது நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கு அப்புறம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ மஷ்ரூம் போட்டு வதக்கும் போது எப்பயுமே கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டு வதக்குங்க. ஸோ எந்த மாதிரி என்விரான்மெண்ட்ல வந்து அதை வளர்க்குறாங்கிறது நமக்கும் தெரியறது இல்லை. ஸோ எப்பயுமே நம்ம வந்து மஞ்சள் வந்து சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. பாத்தீங்கன்னா நல்லா தண்ணி விட ஆரம்பிச்சிருச்சு. இது வத்தட்டும், அது வரைக்கும் நம்ம இதை வதக்கிடலாம். அடுப்பை வந்து கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. இப்ப பாத்தீங்கன்னா தண்ணி நல்லா வத்திடுச்சு. இப்ப வந்து இது ஒரு மிக்சி ஜாருக்கு வந்து நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஆறட்டும், அதுக்கப்புறமா மிக்சி ஜார்ல போட்டுக்கலாம். ஸோ இதை நான் மிக்சி ஜாருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். இந்த மிக்சி ஜார்ல வந்து நான் வந்து இது மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். தேங்காய் மட்டும் கொஞ்சமா ஆட் பண்ணிக்கிறேன். தேங்காய், அப்புறமா இந்த கொத்தமல்லி தலையும் புதினாவும். ஸோ இதை மட்டும் நான் வந்து ஓரளவுக்கு கோர்ஸ் பேஸ்டாவே நான் அரைச்சிக்கிறேன். ரொம்ப வலுவலுன்னு அரைச்சிட்டா நல்லா இருக்காது. ஸோ இந்த மாதிரி அரைச்சி எடுத்துட்டு வந்துடுறேன். இப்ப பாருங்க, இதை நல்லா கோர்ஸா அரைச்சாச்சு. இப்ப வந்து நான் இதை என்ன பண்ண போறேன் அப்படின்னா, ஒரு மிக்சிங் பவுல் எடுத்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ண போறேன். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணிடலாம் அப்படின்னா, கொஞ்சமா வந்து எண்ணெயை வந்து கடாயில சூடு பண்ணிடலாம். இப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம அரைச்சு வச்சிருக்கிற இந்த பேஸ்ட்டை வந்து ஆட் பண்ணிடலாம். நான் ஓரளவுக்கு கோர்ஸா தான் அரைச்சிருக்கேன், ரொம்ப வந்து ஃபைனா அரைக்கல. அப்பதான் அந்த மஷ்ரூமோடைய ஃபிளேவர் இருக்கும். இதை ஆட் பண்ணிடலாம். இப்ப வந்து நம்ம நறுக்கி வச்சிருக்கிற கருவேப்பிலையும் ஆனியனையும் இதுல சேர்த்துடலாம். அப்புறமா கொஞ்சமா இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1 2 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 27 28 29 30 31 32 33 34 35 36 37 38 39 40 41 42 43 44 45 46 47 48 49 50 51 52 53 54 55 56 57 58 59 60 61 62 63 64 65 66 67 68 69 70 71 72 73 74 75 76 77 78 79 80 81 82 83 84 85 86 87 88 89 90 91 92 93 94 95 96 97 98 99 100 101 102 103 104 105 106 107 108 109 110 111 112 113 114 115 116 117 118 119 120 121 122 123 124 125 126 127 128 129 130 131 132 133 134 135 136 137 138 139 140 141 142 143 144 145 146 147 148 149 150 151 152 153 154 155 156 157 158 159 1
கொஞ்சமா மல்லித்தூள், கொஞ்சமா சில்லி பவுடர். ஸோ குழந்தைங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருந்தா நீங்க இதுல மிளகு கூட சேர்த்துக்கலாம். ஸோ கொஞ்சமா கரம் மசாலா. ஸோ கரம் மசாலா சேர்க்க வேணாம்னு நினைச்சீங்கன்னா நீங்க அரைக்கும் போதே பட்டை, ஒரு 2 கிராம்பு, ஒரு ஏலக்காய் போட்டு அரைச்சிக்கோங்க. அதுவும் வாசனையா இருக்கும். இப்போ கடைசியில நான் இந்த பொட்டுக்கடலை மாவு. ஸோ இதை எல்லாத்தையும் ஓரளவுக்கு நல்லா கலந்துடலாம். ஸோ பொட்டுக்கடலை மாவு ஃபர்ஸ்டே நீங்க சேர்த்துற வேணாம். நமக்கு கன்சிஸ்டன்சி பார்த்துட்டு ஓரளவுக்கு பிடிக்க வரல அப்படின்னா நம்ம பொட்டுக்கடலை மாவு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து பிசைஞ்சுக்கலாம். இப்போ நான் பிசைஞ்சிட்டு காமிக்கிறேன் இதை. இப்போ பாத்தீங்கன்னா பாருங்க, நல்லா சாஃப்டனா இருக்கு மாவு. அதே மாதிரி நீங்க இப்படி உருண்டை எடுத்து பாத்தீங்கன்னா உருண்டை பிடிக்கவும் வரணும். அந்த கன்சிஸ்டன்சிக்கு நம்ம சேர்க்க போறோம். ரொம்ப கட்டியா பிடிச்சிட்டீங்க அப்படின்னா நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்த உடனே நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப கல்லு மாதிரி இருக்கும். ஸோ கோலா உருண்டை எப்பயுமே அப்படி இருக்கக்கூடாது. கொஞ்சம் சாஃப்டா இருந்தா தான் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். ஸோ பாருங்க, இந்த மாதிரி பிசைஞ்சாச்சு. இப்போ நான் ஃப்ரை பண்ணி எடுக்க போறேன். ஸோ கடாயில எண்ணெயும் காஞ்சிருச்சு. இதுக்கு தேவையான அளவு உப்பு இருக்கான்னு கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இல்லை அப்படின்னா இதுல சேர்த்துக்கலாம். ஸோ இது கரெக்டா தான் இருக்கு. அதனால நான் ஃப்ரை மட்டும் பண்ணி எடுத்துருந்தேன். ஸோ இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி வச்சுட்டேன். இப்போ உருண்டை பிடிச்சாச்சு. இதை நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். ஸோ பார்த்து பக்குவமா போடுங்க, இல்லைன்னா உடைஞ்சிடும். ஸோ கொஞ்சம் நேரம் கழிச்சு திருப்பி போடுங்க. ஓரளவுக்கு கோல்டன் ப்ரௌனா நல்லா வேகணும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். ஸோ பாத்தீங்கன்னா நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு, உடையவே இல்லை பாருங்க. ஸோ இந்த கன்சிஸ்டன்சில போட்டீங்கன்னா மட்டும்தான் இந்த மாதிரி நல்லா சாஃப்டாவும் இருக்கும், உள்ள உடையாமலும் வரும். இல்ல நீங்க ரொம்ப கட்டியா போட்டீங்க அப்படின்னா இது உடையறதுக்கு சான்ஸ் இருக்கு இந்த உருண்டை. இல்ல ரொம்ப நீர்த்து போயிட்டீங்க அப்படின்னாலும் அப்பையும் உடையறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ கரெக்டான பக்குவத்துல கையில எடுத்தானா நல்லா உருண்டை பிடிக்க வரணும். அந்த அளவுக்கு நம்ம இருக்கணும். அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் அதுக்கேற்ற மாதிரி நம்ம கொஞ்சம் பொட்டுக்கடலை மாவு சேர்த்துக்கலாம். அதுக்காக நிறையவும் பொட்டுக்கடலை மாவு சேர்த்துறாதீங்க. ரொம்ப நல்லா இல்லாம அந்த பொட்டுக்கடலையுடைய வாசனை மட்டும்தான் வரும். நம்மளுடைய காளான் கோலா உருண்டை அப்படின்னு சொல்றதுக்குரிய அறிகுறியே இல்லாம போயிடும். ஸோ இதை நான் ஃப்ரை பண்ணி எடுத்துருந்தேன் எல்லாத்தையும். ஸோ பாருங்க, நம்மளுடைய சூப்பரான காளான் கோலா உருண்டை ரெடி. இதை நீங்க ஏதாவது ஒரு சாஸோடையோ இல்ல எப்படி வேணாலும் நீங்க சர்வ் பண்ணலாம். ரொம்ப யம்மியா இருக்கு. நான் பிச்சு காட்டுறேன் எப்படி இருக்கு அப்படின்னு பாருங்க. எவ்வளவு சாஃப்டா இருக்குன்னு பாருங்க. டேஸ்டும் பிரமாதமா இருக்கு. ஸோ நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்க. எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இன்னொரு சூப்பரான வீடியோல சந்திக்கலாம். Until then, bye from Sudhi's Kitchen.